ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு கடந்த ஆளும் அரசு மீது எடுக்கப்படக்கூடிய வாலாயமான நடவடிக்கை என்ற அளவில் இதை பார்க்கணுமா, இல்லை லஞ்ச புகார் ஊழல் புகார் மீது மிக கடுமையான நடவடிக்கையை தாவேக அரசு எடுக்கும் என்ற புள்ளியிலிருந்து இதை அணுகணுமா? இது ஒரு அரசியல் சார்புள்ள நடவடிக்கை தான். யாருடைய புகார்ல இந்த நடவடிக்கைன்னா அறப்போர் இயக்கத்தினுடைய ஜெயராமன் அவர்களுடைய புகார். இதே அறப்போர் இயக்கம் திமுக எதிர்கட்சியா இருக்கிற போது திரு ஸ்டாலின் பார்த்துட்டு அவங்களை மீட் பண்ணி என்னென்ன பிரச்சனை டிஸ்கஸ் பண்ணாரு. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்க்கல. இன்னைக்கு கூட அறப்போர் இயக்கத்தை சேர்ந்தவங்க ராஜ்மோகனை பார்த்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. மற்ற அமைச்சர்களையும் பார்த்துருக்காங்க, நிர்மல்குமாரை பார்த்துருக்காங்க, எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஆரம்பத்தில் பார்ப்பாங்க, போக போக பார்க்க முடியுமா, ஏன்னா இந்த அரசு மேலே கூட குற்றச்சாட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமை வரணும். எப்போ வேணாலும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், அது எங்கள் கட்சியை சார்ந்தவங்களா இருந்தால் கூட அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தால் தான் இது அரசியல் சார்பற்று நடக்குது அப்படின்னு நம்ம நம்ப முடியும். ஏன்னா ஊழல் கார்த்திகேயன், இது ஏடிஎம்கே பிரச்சனையோ டிஎம்கே பிரச்சனையோ டிவிகே பிரச்சனையோ கிடையாது, தமிழ்நாட்டு பிரச்சனை. ஆதவ அர்ஜுன் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு, நாங்கள் ஒழிச்சிட்டோம், 30 நாளே 15 நாளே ஒழிச்சிட்டோம்னு சொல்கிறாரு. இது கொசு கரப்பாம்பூச்சி ஒழிக்கிற மாதிரி தான். ஊழல் நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாயிடுச்சு. ஊழல் பண்ணாதவங்க கூட இருக்கலாம், லஞ்சம் கொடுக்காதவங்க இருக்கவே முடியாது. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கட்டத்திலையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், இன்னி வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அப்புறம் கட்டப்படுற கட்டடம், போடப்படுற ரோடு, அப்புறம் ஃப்ளைஓவரு, எல்லாத்துக்கும் ஒரு கமிஷன் இருக்க தான் செய்யுது. இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு சொல்லல. அதே மாதிரி குடிநீர் கனெக்ஷனுக்கு நம்ம யாராவது இப்போ எல்லாரும் நம்ம வீடு கட்டியிருப்போம் சென்னையில், யாராவது ஒருத்தராவது நான் லஞ்சமே கொடுக்காம கட்டியிருக்கிறேன், இபி கனெக்ஷன் கொடுக்கல, குடிநீர் கனெக்ஷன் கொடுக்கல, இதுக்கு அப்ரூவலுக்கு கொடுக்கலன்னு ஒருத்தராவது மனசாட்சியத்தோடு சொல்ல முடியுமா? அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியலைஸ் பண்ண வேண்டியது, இது கட்சி சார்புள்ள பிரச்சனை கிடையாது, இது நம்மளோட பிரச்சனை. ஸோ இதை நீங்கள் அறவே ஒழிக்கணும்னா ஒரு பெரிய இயக்கம் வேணும். கட்சி சார்பற்று எல்லாருமே இதில் இன்வால்வ் ஆகணும். அந்த மாதிரி ஆகிற மாதிரி தெரியல. இப்போ நான் இவர் வேறு ஊழல் செய்யலன்னு சொல்ல, அவர் மேலே வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள்லாம் உண்மையிலேயே காத்திரமானது. இவர் அறப்போரைக்கு சும்மாலாம் வைக்க மாட்டாங்க. போடாத ரோட்டுக்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா அவங்க சும்மா ஏனோதானோன்னு புகார் கொடுத்ததே கிடையாது. அவங்க கொடுத்த புகாரில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு இந்த தமிழ்நாட்டில். ஸோ ஒரு கிரெடிபிள் அலிகேஷன் இருந்தால் மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்கள் பர்சியூ பண்ணணும்னா அதை நீங்கள் அந்த வழக்கை நியாயமாக நீதியாக நடத்தி நீங்கள் ஒரு தண்டனை வாங்கி கொடுத்தா கரெக்ட். அது ஒரு பாட்டு. அதை விட ஒரு மிரட்டலோட நிறுத்திப்பாங்கன்னு சந்தேகப்படுறீங்களா? ஏன்னா எனக்கு என்னன்னா இதுல ஊழல்ல ஏடிஎம்கே ஊழல் ஓகேவா? 10 ரூபா பாலாஜின்னு இவங்க திட்டுறாங்கல்ல டிவிக்கு, அவரு அந்த ரெக்ரூட்மெண்ட் ஊழல் யாரோட பீரியட்ல பண்ணது? ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பண்ணது. இப்ப அவங்க எப்படி புரட்சி தலைவி ஆனாங்க? ஜெயலலிதா எப்படி புரட்சி தலைவி ஆனாங்க? செங்கோட்டையன் எப்படி அவங்களுடைய படத்தை பாக்கெட்ல வச்சுக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்க? ஊழல் குற்றச்சாட்டுல அவங்க பதவி விலகினாங்க. உயிரோட இருந்தா அவங்க தண்டனை பெற்று இருப்பாங்க. அபேட் ஆயிருக்கு அவங்க இறந்ததுனால. சசிகலா A1 கிடையாது, அவங்களுக்கே தண்டனை கிடைச்சுன்னா A1 ஆன ஜெயலலிதாவும் தண்டனை கிடைச்சிருக்கும். அவங்க எப்படி புரட்சி தலைவி ஆனாங்க? ஆதவ அர்ஜுனா புரட்சி தலைவின்றாரு. என்ன புரட்சி பண்ணாங்க அவங்க? ஊழல் புரட்சி பண்ணுதா? அது இப்படி பண்ணும்போது தான் இது அரசியல் நடவடிக்கைன்னு தோணுது. திமுக ஏடிஎம்கே ஊழல் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு ஏன் முடிவுக்கு வரணும்? இப்பவே முடிவு இல்ல. நான் கேட்கிறேன், அவங்களுக்கு ஜெயலலிதாக்கு யாருங்க அரசு மரத்தடியிலே தீர்ப்பு கொடுத்தாங்க? ஒரு தனி நீதிமன்றம் வச்சு டீகுனா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் குமாரசாமி இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு அது கன்ஃபார்ம் பண்ணாங்க. நியாயமா சொல்லட்டும், ஏடிஎம்கே காரங்க உயிரோட இருந்தா அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருமா கிடைச்சிருக்காதா? இவர் திரு விஜய் சட்டமன்றத்தில் பேசும்போது 2017 தான் பிரச்சனைன்றாரு. 17க்கு முன்னாடி இங்க இப்ப ஊழலே கிடையாதான்னு கேட்கிறேன். இப்ப ஜெயலலிதா மேல உள்ள குற்றச்சாட்டுகள் என்ன? செந்தில் பாலாஜி யாரோட பீரியட்ல இந்த ஊழல் குற்றச்சாட்டு வந்தது? செந்தில் பாலாஜியை திமுக சேர்த்தது எவ்வளவு பெரிய தப்போ அதே மாதிரி ஏடிஎம்கே இவங்க கிளீன் சீட் கொடுக்கறது தப்பு தானே. இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே எப்படி மாறி மாறி மற்றவங்க செஞ்ச ஊழலை தண்டிக்கலையோ, இவங்களும் வேண்டியப்பட்டவங்களோட ஊழலை தண்டிக்க மாட்டாங்களா? இப்போ அடுத்த வாரம் விஜயபாஸ்கர் டிவிகேல ஜாயின் பண்ண போறாருன்னு சொல்றாங்க. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு? 29 நினைக்கிறேன். அதான் சொல்றேன், எந்த முகத்தை வச்சு? எப்பயோ அது இன்னவிட்டபிள். அது இன்னைக்கோ ஒரு சேர போறாரு. சேர்ந்ததுக்கு அப்புறம் எந்த முகத்தோட நீங்க தூய சக்தின்னு சொல்லுவீங்க? அது என்ன நியாயம்னு கேட்கிறேன். மனசாட்சி வேண்டாமா? அவர் மேல எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்கு. குட்கா கம்பெனி கிட்ட மாசம் 14 லட்சம் வாங்கினதா அவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. கல்குவாரி பிரச்சனை இருக்குது, டிரான்ஸ்ஃபருக்கு பணம் வாங்கின பிரச்சனை இருக்குது, மெடிக்கல் காலேஜ் அப்ரூவலுக்கு பணம் வாங்கின பிரச்சனை இருக்குது. அவர் 60,000 ஓட்டுல ஜெயிக்கிட்டோம், 6 லட்சம் ஓட்டுல கூட ஜெயிக்கிட்டோம். ஜெயிச்சுட்டா அவர் மேல குற்றமே கிடையாதா? நான் கேட்கிறேன். அந்த மாதிரி நீங்க ஒரு வாஷிங் மிஷின் அரசியல் நீங்க பண்ணாதீங்க. நீங்க உண்மையிலேயே ஊழலை ஒழிக்கணும்னா எல்லாருடைய ஊழலையும் ஒரே ஊழலா பார்க்கணும். ஏடிஎம்கே ஊழல் கிடையாது, அது ஊழல் கிடையாது.
திமுக மட்டும்தான் ஊழல் பண்ணுது அப்படின்னா தவேகாவுடைய தாய் கட்சி தானே அதிமுகன்னு சொல்றாங்க. தாய் கட்சி எந்த கட்சி வேணா எடுத்துட்டு போடுங்க, ஊழல் ஒண்ணுதானங்க. நான் என்ன கேட்கிறேன், ஏடிஎம்கே மேல உள்ள குற்றச்சாட்டுகள்லாம் உண்மையா பொய்யா? இப்ப நம்ம வைத்திலிங்கம் அவர்களை ஏன் சேர்த்தீங்கன்னு திமுக கேட்கிறோம். அவர் மேல இடி இப்போ நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க, ஒரு கட்டுமான நிறுவனத்தில் பணம் வாங்கியிருக்கிறாருன்னு. ஓகேவா, அவரு நான் பண்ணலன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது, 2 எஃப்ஐஆர் இருக்கு, ஒண்ணுமே கவலை இல்லாம டிஎம்கே சேர்த்தாங்க, அதை குறை சொல்றோம்ல. அதே மாதிரி ஏடிஎம்கேல ஊழல் குற்றச்சாட்டு கேஸ் வச்சிருக்கிறவங்க மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்க கேட்கிறேன். இப்போ விஜயபாஸ்கர் வந்துட்டாருன்னா இந்த குட்கா வழக்குல தமிழ்நாடு அரசு சார்பா கொடுக்க வேண்டிய ப்ரூஃப்லாம் கொடுப்பீங்களா கேட்கிறேன். நம்ம விஜயபாஸ்கர் இவரை கேட்டோம்ல, செந்தில் பாலாஜியை கேட்டோம்ல, திரு ஸ்டாலின் அவ்வளோ திட்டினாரு, ஸ்பெஷலா திட்டினாரு, இவரை மாதிரி ஒரு ஊழல் பிரச்சனை கிடையாதுன்னு. அவர் ஏடிஎம்கே இருக்கும்போது சொன்னாரு, டிஎம்கே வந்தோடனே புனிதர் ஆயிட்டாரு. அதே மாதிரி நீங்க புனிதர் பட்டம் விஜயபாஸ்கர் கொடுக்க போறீங்க, கொடுத்துட்டு நாங்க ஊழலை ஒழிக்கிறோம்னு சொன்னா என்ன அர்த்தம்? எப்படி ஒழிப்பீங்க? இது அரசியல் காரணத்துக்காக செய்றீங்க தானே. ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்திடும். ஏன்னா நீங்க செய்யறது கட்சி பார்த்து செய்றீங்க, அதனால இதனால ஊழல் ஒழியாது, பாரபட்சமா இருக்கு. அதை விட முக்கியம் கார்த்திகேயன், தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறது தான் இவங்களுடைய கடமை. அதை விட முக்கியம், உங்க கட்சியிலேயே அந்த தப்பு நடக்காது நீங்க என்ஷூர் பண்ணணும். இப்ப 40 நாள்ல சொல்ல முடியாது. நீங்க எப்படி 40 நாள்ல சட்டம் ஒழுங்கு சரி பண்ண முடியாதோ, அதே மாதிரி நீங்க நல்லவங்களா நேர்மையானவங்களாங்கிறத 1 வருஷம் கழிச்சு எல்லா கான்ட்ராக்டும் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தாவேக்கால உள்ளவங்க கமிஷன் கேட்கல, கட்டிங் கேட்கல அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கும் டைம் வேணும்னு சொல்றேன். ஆனா இப்போதைக்கு இது ஊழலுக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு ஆயுதம், இவங்க ஆக்ஷன் எடுத்துருவாங்க அப்படின்னு நம்புறதுக்கான ஆதாரம் எதுவும் இல்லை. திரு வேலுவுக்கு கிளீன் சிட் கொடுக்காமலே நான் சொல்றேன், அவர் ஊழல் பண்ணிருக்கலாம் நம்புறேன், நானே அப்படி சொல்றேன்.